மூணாரின் அழகிய புகைப்படங்களை வெளி உலகத்திற்கு கொண்டு சென்ற குட்டியாப்பிள்ளை என்ற போட்டோகிராஃபரின் 2ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இவரின் அழகிய போட்டோக்கள் பிரபலமானதைத் தொடர்ந்துதான் மூணாரின் சுற்றுலா வளர்ச்சி ஆரம்பித்தது. 2021 டிசம்பர் மாதத்தில்தான் குட்டியாப்பிள்ளை உடல்நிலை பாதிக்கப்பட்டதை தொடர்ந்து மரணமடைந்தது. மூணாரில் ஊர்வசி ஸ்டுடியோ என்ற நிலையத்தை இவர் நடத்தி வந்திருந்தார். குட்டியாப்பிள்ளை ஆயிரக்கணக்கான புகைப்படங்கள் எடுத்து மூணாரின் பல பகுதிகளிலிருந்து இவரின் கேமராவில் எடுக்கப்பட்ட படங்கள் தான் பிரபலமானவை. இவர் புகைப்பட துறையில் மட்டுமல்லாமல் அரசியல் உட்பட உள்ளவைகளின் தங்களின் தனி முத்திரையை பதித்துள்ளார். தொழிலாளிகளிடையில் எப்பொழுது ஒரு நினைவு கூறக்கூடிய முகம்தான் குட்டியாப்பிள்ளை. தன்னுடைய ஆயுசு முழுவதும் இவர் கேமராவை மட்டும்தான் முன்னிறுத்தி தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு சென்றது. அவரின் கனவாகவும் அதுவே இருந்தது. அதனால் தான் കുട്ടിയാപ്പിള്ളை துவக்கங்களில் பயன்படுത്തിയ கேமராக்கள் இப்பொழுதுം അവരിൻ സ്റ്റുഡിയോവിൽ പാതുകാക്കപ്പെട്ട് എല്ലോരെയും കവരുகிறது. മൂന്നാറിൻ്റെ ടൂറിസം വികസനത്തിന് വളരെയധികം പങ്ക് വഹിച്ചിട്ടുള്ള ഒരു വ്യക്തിത്വമാണ്. അത് നമ്മൾ ഒരിക്കലും മറക്കരുത്. മൂന്നാറിൽ ഇപ്പോൾ കാണുന്ന ഈ വികസനത്തിൻ്റെ പിറകിൽ പ്രവർത്തിച്ചിട്ടുള്ള ഒരു വ്യക്തിയാണ് ശ്രീ കുട്ടിയാർപിള്ള. മൂന്നാറിനെക്കുറിച്ചുള്ള അദ്ദേഹത്തിൻ്റെ ഫോട്ടോഗ്രാഫികൾ വളരെയധികം പ്രസക്തി നേടിയിട്ടുണ്ട്. കുറിഞ്ഞിപ്പൂക്കളുടെയും വരയാടുകളുടെയും ഫോട്ടോയും ഒരുപാട് അവാർഡുകൾ അദ്ദേഹം വാങ്ങിയിട്ടുണ്ട്. എന്നും ചിരിച്ച മുഖവുമായി ആ സ്റ്റുഡിയോവിൽ രാവിലെ മുതൽ വൈകിട്ട് വരെ അദ്ദേഹത്തെ കാണാമായിരുന്നു. ന്യൂസ് ബ്യൂറോ മൂന്നാർ.